மதுக்கரைக்கும் நீலாம்பூருக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த ரோடு வந்து எப்போ 4 லேன் பண்ணுவீங்க, ஏதாவது ஒர்க் ப்ராக்ரஸில் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். அதுக்கு அவங்க ஆன்சர் பண்ணியிருக்காங்க. இருக்கக்கூடிய மக்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா, வீட்டு பக்கத்துலேயே டோல்கேட்டை வச்சுருக்காங்க. நம்ம அங்கிட்ட போக முடியல, வர முடியல. ஸோ எப்போ தான் ஏன் முடிப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். அதுக்கு வந்து ரொம்ப தெளிவாக பின் பாயிண்ட் மதுக்கரை டோல்கேட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏதாவது இதில் இந்த டோல்கேட் கட்டுறது, டோல் ஃபீஸ் கட்டுறதுல வந்து ஏதாவது விதிவிலக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். ஏன்னா நம்மலாம் வந்து கேள்விப்பட்டிருப்போம், டோல்கேட் ஒன்று இருக்குது அப்படின்னா அதை சுற்றி ஒரு 15 கிலோமீட்டர் ரேடியஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய தனிநபர்களுக்கு வாங்கக்கூடாது, இந்த டோல் ஃபீஸ் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் இருப்பதாக நான் படித்திருக்கிறேன். வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் டு நம்ம லோக்கல் கைட். நம்ம எல்என்டி பைபாஸ், அதாவது மதுக்கரையிலேருந்து நீலாம்பூர் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்என்டி பைபாஸில் அடிக்கடி ஆக்சிடென்ட்ஸ் ஆகுது, நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது, உயிரிழப்புகள் நிறைய ஏற்படுது. ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த ரோடு வந்து 2 லேனாக இருக்குது. அதை 4 லேன் பண்ணோம் அப்படின்னா, அதாவது 2 வழிச்சாலையை 4 வழிச்சாலையாக மாற்றணும் அப்படின்னா ஆக்சிடென்ட்ஸை பெருமளவில் நம்ம வந்து கம்மி பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம பல வீடியோவில் முன்னாடி நம்ம அதை பேசியிருக்கோம். அப்போ வந்து நமக்கு சில கொஸ்டின்ஸ் இருந்தது. இந்த பர்டிகுலராக இந்த மதுக்கரையிலேருந்து நீலாம்பூர் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ரோடு மேலே நிறைய டவுட்ஸ் எல்லாம் இருந்தது. அது ரிலேட்டடாக நெட்லலாம் சர்ச் பண்ணி பார்க்கும்பொழுது அதோடைய இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கல, டிரான்ஸ்பரண்ட்டாக கிடைக்கல. அப்போது நம்ம ஆர்டிஐ ஆல்ரெடி போட்டு சில இன்ஃபர்மேஷன்லாம் வாங்கியிருக்கோம். அதுக்கு முன்னாடி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நம்ம அந்த வீடியோலாம் கூட ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பேஸ் பண்ணி நான் வந்து ஆர்டிஐ அப்ளை பண்ணியிருந்தேன். சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கீழே தானே வருது ஹைவேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டை டேரெக்டாக ஆர்டிஐயில் அப்ளை பண்ணியிருந்தோம். ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும். அங்கேருந்து எனக்கு ஒரு ரிப்ளை வந்தது, இந்த இது வந்து எங்கள் கண்ட்ரோலில் கிடையாது, ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் தான் இருக்குது, அதனால் நீங்கள் அங்கே தான் நீங்கள் இன்ஃபர்மேஷன் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு லெட்டர் வந்துருச்சு. சரி, வழக்கம் போல் அந்த பொறுப்பை தட்டி கழிக்கிறாங்க அப்படின்னு நினச்சேன். சரி, இதுக்கப்புறம் கொஞ்சம் பொறுமையாக ஆர்டிஐ ஸ்டேட் கவர்மெண்ட்டில் போட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் என்ன ஒரு இது ஆச்சரியம் அப்படின்னா, அவங்களே வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு. அந்த கொஸ்டினரியை வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். நான் ஒரு 5 கொஸ்டின் கேட்டிருந்தேன். இந்த லெட்டர் தான் அது, ஆர்டிஐ லெட்டர் தான் அது. ஸோ ஒரு 5 கொஸ்டின் கேட்டிருந்தேன். அதை வந்து அவங்க அழகாக ஃபார்வர்ட் பண்ணி, என்ன ஒரு ரொம்பவும் ஒரு ஆச்சரியமான விஷயம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் ஆர்டிஐலாம் அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு ப்ரெசைஸாக நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்கோமோ அதுக்கு எக்ஸாக்ட் ஆன்சர்ஸ் இது வரைக்கும் எனக்கு வந்ததே கிடையாது. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா, யார் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர், டிவிஷனல் இன்ஜினியர், கோயம்புத்தூர், நேஷனல் ஹைவே கோயம்புத்தூர், அவருக்கு நான் வந்து கண்டிப்பாக நன்றிகள் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா கேட்ட கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கண்டிப்பாக நம்ம அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். வென் வில் த நேஷனல் ஹைவே between மதுக்கரை அண்ட் நீலாம்பூர் on the outskirts of கோயம்புத்தூர் become 4 lane? Is there any work in progress related with the upgradation அப்படின்னு கேட்டிருக்கேன். அதாவது மதுக்கரைக்கும் நீலாம்பூருக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த ரோடு வந்து எப்போ 4 லேன் பண்ணுவீங்க, ஏதாவது ஒர்க் ப்ராக்ரஸில் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். அதுக்கு அவங்க ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ப்ரிப்பரேஷன் ஆஃப் டீடைல்டு ப்ரிப்பரேஷன் ரிப்போர்ட் ஃபார் வைண்டிங் ஆஃப் கோயம்புத்தூர் பைபாஸ் ஆன் NH47 ஃப்ரம் கிலோமீட்டர் 141 to 171 ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் லேன் 2 to 4 லேன் கான்ஃபிகரேஷன் இன் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்ணியிருக்காங்க. அதாவது ப்ராக்ரஸ்லாம் இருக்குது, ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வேலைகள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது, டாக்குமெண்டேஷன் லெவலில் நடந்துகிட்ருக்கு. டாக்குமெண்டேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் களத்தில் இறங்குவோம் அப்படிங்கிறது அவங்க ஆன்சர் பண்ணியிருக்காங்க. செகண்ட் கொஸ்டின், வென் வில் த கான்ட்ராக்ட் ஆஃப் எல்என்டி end for collecting the toll between மதுக்கரை அண்ட் நீலாம்பூர்? ஸோ நீங்கள் இருக்கக்கூடிய மக்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா, வீட்டு பக்கத்துலேயே டோல்கேட்டை வச்சுருக்காங்க. நம்ம அங்கிட்ட போக முடியல, வர முடியல. ஸோ எப்போ தான் ஏன் முடிப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். அதுக்கு வந்து ரொம்ப தெளிவாக பின் பாயிண்ட்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க. 3/12/2029. ஸோ 2029 வருஷம் தான் முடியுது. அதுவும் கரெக்டாக டிசம்பர் 2029 தான் முடியுது. 3/12/2029 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ இன்னொரு 4 வருஷம் இருக்குது இந்த எல்என்டியோட கான்ட்ராக்ட் முடிகிறது. இஸ் தியர் தேர்ட் கொஸ்டின், இஸ் தியர் எனி எக்ஸம்ஷன் ஆர் கன்செஷன் ஃபார் ரெசிடென்ட்ஸ் ஸ்டேயிங் நியரர் டு த டோல் கேட்ஸ் ஆஃப் மதுக்கரை ஃப்ரம் பேயிங் டோல் ஃபீஸ்? இஃப் ஸோ ப்ளீஸ் ஃபர்னிஷ் த டீட்டெயில்ஸ். மதுக்கரை டோல்கேட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏதாவது இதில் இந்த டோல்கேட் கட்டுறது, டோல் ஃபீஸ் கட்டுறதுல வந்து ஏதாவது விதிவிலக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். ஏன்னா நம்மலாம் வந்து கேள்விப்பட்டிருப்போம், டோல்கேட் ஒன்று இருக்குது அப்படின்னா அதை சுற்றி ஒரு 15 கிலோமீட்டர் ரேடியஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய தனிநபர்களுக்கு வாங்கக்கூடாது, இந்த டோல் ஃபீஸ் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் இருப்பதாக நான் படித்திருக்கிறேன். ஸோ அது இருக்கா, அது உண்மைதானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை போட்டிருந்தேன். ஆனால் அவங்க என்ன ஆன்சர் பண்ணியிருக்கான்னு பாருங்கள். இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்கேன், 2 கொஸ்டினுக்கு சேர்த்து ஒரே ஆன்சர் தான். இஃப் there is an exemption or concession in toll fees for the residents staying nearer to the Madukkarai toll gate
வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் கிரிட்டேரியா. ஸோ எவ்வளவு டிஸ்டன்ஸ்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அந்த டோல் ஃபீஸ் கன்செஷன் கிடைக்கும், இல்லைனா அந்த எக்ஸம்ஷன் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் கேட்டிருக்கேன். அதுக்கு அவங்க ஆன்சர் பண்ணியிருக்காங்க. அஸ் பர் த tripartite concession agreement between the government of India, government of Tamil Nadu and the concessionaire, there is no such exemption or concession available to residents staying near to the toll plaza. ஸோ ஏற்கனவே ஏற்பட்டக்கூடிய ஒரு உடன்படிக்கை படி தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு, அப்புறம் இந்த கன்செஷனர் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட் படி அந்த மாதிரி ஒரு கன்செஷனே கிடையாது அப்படிங்கிறாங்க. ஸோ நீங்கள் டோல் ஃபீஸ் கட்டி தான் ஆகணும். டோல்கேட் பக்கத்துலேயே வீடை வச்சுட்டு இருந்தாலும் நீங்கள் டோல் ஃபீஸ் கட்டி தான் ஆகணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. இது ஒரு வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன் ஆக்சுவலி. நெக்ஸ்ட்டு கடைசி கொஸ்டின். கைண்ட்லி ஃபர்னிஷ் த நம்பர் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் டெத்ஸ் பெட்வீன் மதுக்கரை அண்ட் நீலாம்பூர் டியூரிங் த இயர் 2024. 2024 மட்டுமே நடந்த ஆக்சிடென்ட்ஸ் மொத்தம், அதன் காரணமாக ஏற்பட்ட உயிரிழப்புகள், அதை பற்றி டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தேன். அவங்க ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ் 103, 103 ஆக்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. அதே மாதிரி இறப்புகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 40 இறப்புகள் ரிப்போர்ட் செய்யப்பட்டதாக அவங்க வந்து தகவல் கொடுத்துருக்குறாங்க. ஸோ திருப்பும் வந்து இவங்க அந்த பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸருக்கு நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இது மூலமாக சில இன்ஃபர்மேஷன், வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன் வெளியே வந்திருக்கு. கூடிய விரைவிலேயே இந்த 2 லேன், இந்த மதுக்கரை டு நீலாம்பூரில் இருக்கக்கூடிய அந்த பைபாஸ் வந்து 2 லேன் அப்படிங்கிறது 4 லேனாக மாறும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த எபிசோடை முடிச்சுக்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை எல்லாம் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நம்ம லோக்கல் கிடைக்காக சதீஷ்குமார். நன்றி, வணக்கம்.